கர்த்தர் நல்லவர். Dear people, today is Christmas. Merry Christmas. Merry Christmas. நானும் என் மனைவியும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபையும் உங்களுக்கு மேரி கிறிஸ்மஸ் சொல்லுகிறோம். கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு பிறந்த நற்செய்தி இது உலகத்துக்கே நல்ல செய்தி. ஆமென். உங்களை என்னை மீட்பதற்கு தேவகுமாரன் மனிதனாய் அவதரித்த அற்புதமான நாளிலே நாம் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். இது கர்த்தர் நமக்கு ஒன்று பண்ணின அற்புதமான நாள். இது கர்த்தர் படைத்த நாள். இதை நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். அற்புதமாக இந்த ஜெபமே ஜெயத்தோடைய இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரேயருக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதமாய் தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். ஜெபம் பண்ணலாம் சங்கீதா. கர்த்தர் நமக்கு ஜெபித்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எஸ். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இதாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளை கொடுத்த கிருபைக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, அப்பா பிதாவே, உடைய ஒரே பேரான குமாரனாக எங்களுக்காக ஆண்டவரை நீர் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள் ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் கூடி இங்கே ஆண்டவரை செலிப்ரேட் பண்ண போகிற கிருபைக்கு நமக்கு நன்றி. நாளில் ஆண்டவரை ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்ப்பா. உடைய சமாதானம், உடைய சந்தோஷம் எங்கள் இருதயத்தில் நிறைத்ததே நமக்கு நன்றி ஆண்டவர். எங்களுக்காக உடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தீங்களேப்பா. நன்றி பிதாவே. எங்கள் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்பிற்காக, தயவிற்காக நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவரே, எங்களை நீங்கள் அன்பு செலுத்துறது நிமித்தமாக, எங்களை நீங்கள் நேசித்தது நிமித்தமாக உங்களுடைய பிள்ளையை கொடுத்தீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா பிதாவே. எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஆண்டவரே பத்தாதுப்பா. கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி. உங்களுடைய ஆவியானவரால் எங்களை நிரப்புவீராக. இந்த ஜெப வேலையை உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. உங்களுடைய ஆவியானவரால் நிரப்பி எங்களை ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 God bless you people. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதான் எங்களுடைய எல்லா வீடியோ உங்களை வந்து அடையும். ஸ்பெஷலாக இந்த நாளிலே, இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே உங்களை இந்த ஆன்லைன் ஜெபமே ஜெயம் மூலமாய் சந்திப்பதிலும் சேர்ந்து ஜெபிப்பதிலும் நானும் என் மனைவியும் என் குடும்பமும் என் சபையும் நாங்கள் பெருமிதம் கொள்ளுகிறோம். கடந்த சில எபிசோட்ஸாய் நாம் திருக்குடும்பத்தை குறித்து, அற்புதமாய் யோசேப்பை குறித்து, மரியாளை குறித்து, அந்த குடும்பம் எவ்வளோ தரித்திரத்தில் இருந்தது, கர்த்தர் எப்படி அவர்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலையை மாற்றி எதற்காய் மாற்றினார் என்பதெல்லாம் அப்படியே நாம் பார்த்து வருகிறோம். நான் இன்னைக்கு காலையில் முடிவு பண்ணுற இந்த நேரத்தில் நான் முடிவு பண்ணுகிறேன், இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் வெற்றியாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் என்று நாங்கள் முடிவு பண்ணுகிறோம். இன்னும் ஜெபிக்காய் போகிறோம், இன்னும் அதிகமாய் பேச போகிறோம், இன்னும் அதிகமாய் காரியங்களை செய்ய போகிறோம். ஏனென்றால் could you imagine சங்கீதா, பாருங்க மக்களே, பிறந்த இயேசு வானத்தின் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அபிரகாமிலும் பெரியவர். He is the Alpha, he is the Omega, but he was born in a very 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 poor family. பிறக்கும் போது சத்திரத்தில் இடம் இல்லை, ஏன்னா பணம் இல்லை. அடுத்து 8ஆவது நாளில் அவரை விருத்த சேதனம் பண்ணுவதற்கும் இந்த பேபியை தேவனிடத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கும் போய் நிற்கிறாங்க. 8th டேல ஆட்டுக்குட்டி கூட வாங்குவதற்கு பணம் இல்லை. ஒரு ஜோடி காட்டுப்புறாவோட போய் மரியாள் நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க அந்த குடும்பத்தோடைய அந்த நிலை. அந்த நிலையை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக எடுத்தார். உங்களை என்னையும் உயர்த்துவதற்காக. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் செல்வந்தர்களாய் மாற்றுவதற்காக, பணக்காரர்களாய், சீமான்களாய், ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக நம் நிமித்தம் இயேசு ஏழையானார். வானத்தை தன்னுடைய சிங்காசனமாய் வைத்து, பூமியை தன்னுடைய பாதஸ்தலமாய் வைத்து அரசாட்சி செய்கிறவர் பிறந்தது ஒரு மாட்டு தொழுவத்தில். ஆனால் அந்த குடும்பத்துடைய தரித்திர நிலை மாறிற்று. எதற்காக மாறிற்று? நான் இதனால சொல்ல விரும்புகிறேன்.
கிறிஸ்மஸ் டே, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஜெபமே ஜெயத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேரோட கூட சேர்ந்து இதை கேட்க ஆவலாக இருக்கிறீங்க? நான் சொல்கிறேன் பாருங்க, உண்மையாகவே சொல்லுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை, மகா பெரிய காரியங்களை உங்கள் பொருளாதாரத்தில் செய்வாராக. இயேசு பிறக்கிறார். நான் சொன்னேன், அவர் பேபியா இன்ஃபென்ட்டா இருந்தபோது அவரை மெய்ப்பொருள் பார்க்க வந்தாங்க. அவர் 1.5 வயது 2 வயதுக்கு ஆன அந்த நிலையிலே பைடியோன் அந்த வயதுல இருந்த கொஞ்சம் வளர்ந்த ஜீசஸை பார்க்க சாஸ்திரிகள் வந்தாங்க. அவர் அப்ப அந்த நேரத்துல மத்திய 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வயது இயேசுவுக்கு வேற, லூக்கால சொல்லப்பட்ட வயது வேற. அப்ப வந்து ஜஸ்ட் பார்ன் இன்ஃபென்ட், அப்பதான் பிறக்கிறாரு. அவரை துணியில சுற்றி வைத்திருந்தாங்க. 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணதெல்லாம் அவர் பிறந்த போது நடந்தது. பிறந்து வளர்ந்து 1.5-2 வயதில் அந்த டைம்ல நடக்கிற இந்த இன்சிடென்ட் தான் அந்த சாஸ்திரிகள் வருகிறதெல்லாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் கிரேக்க பைபிள்ல, கிரேக்கத்துல எழுதப்பட்டதுல அப்படிதான் எழுதிருக்கு. தமிழ்ல எல்லாமே பிள்ளை பிள்ளைன்னு இருக்கு. ஆனால் இங்கிலீஷ்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இதற்கான பதில் இருக்கு. அதுல ஜஸ்ட் பார்ன்னு போட்டிருக்கோம். லோக்கல்ல இங்கே வந்து மத்தேயுல வந்து க்ரோன் அப் அப்படின்னு போட்டிருக்கோம், யங் சைல்டுன்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, பைடியோன் வேற, பிரஃபாஸ் வேற. பிரஃபாஸ்னா ஜஸ்ட் பார்ன் இன்ஃபென்ட். இங்கே போட்டிருக்க அது வந்து மத்தேயு 2ல் பைடியான். எதுக்கு சொல்கிறேன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்மஸ் படத்தில் பார்த்தது, ட்ராமாவில் பார்த்தது, ஒரு பக்கம் மெய்ப்பர்கள் வந்து நிற்கிறது ஆட்டுக்குட்டியை வச்சு, இன்னொரு பக்கம் சாஸ்திரிகள் வந்து நிற்கிறது, இல்லை ஒரே நேரத்தில் நடந்தது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். மெய்ப்பர்கள் வந்து பார்த்தது முன்னிலையில் மாட்டு தொழுவத்தில் இருந்த இயேசுவை, சாஸ்திரிகள் வந்து பார்த்தது வீட்டுக்குள்ள அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து 2 வயதுக்கு உட்பட்ட இயேசுவோடைய கால்கள்ல சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு அவர்கள் கொடுத்த பொக்கிஷங்களை திறந்து கொடுத்த முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா? கோல்டு. ஜீசஸ்க்கு வந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தங்கம். ஓ, தங்கமா? தங்கம் தங்கம், இவர் தங்கத்தை பேசுறாரு, செழிப்பா பேசுறாரு. ஏங்க, ஜீசஸ்க்கு வந்த முதல் கிஃப்டே கோல்டுங்க. விலையேறப்பட்ட பொருட்கள் வந்தது. ஏன்? நல்லா தெரிஞ்சுக்க, திரும்பி சொல்றேன், வந்தவர்கள் 3 பேர் கிடையாது, வந்த கிஃப்ட் 3 விதமான கிஃப்ட். இது ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல். திருப்போம் எசேயா 60வது அதிகாரம் 1 வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் கர்த்தர் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு சாதிகள், முதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார். பாருங்க என்ன அற்புதமாய் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில பிறக்கும் போது இருள் பூமியை மூடி இருந்தது, காரிருள் ஜனங்களை மூடி இருந்தது. அங்க கிறிஸ்து உலகத்தின் ஒளியாய் பிறக்கும் போது அந்த ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள்னு இயேசு பிறப்பதற்கு 750 ஆண்டுகள் முன்பாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது நிறைவேறுது. ராஜாக்கள் நடந்து வராங்க. எப்படி வராங்களா பாருங்க, 6வது வசனம் போட்டு எழுதி இருக்கிறது, ஒட்டகங்களின் ஏராளம். சும்மா ஒரு ஒட்டகத்துல பசங்க போவாங்க, ஒரு பைக்ல 3 பேர் ட்ரிபிள்ஸ் போற மாதிரி குருன்னு, அந்த மாதிரி ஒரு ஒட்டகத்துல 3 சாஸ்திரிகள் உட்காந்து, இல்ல 3 ஒட்டகத்துல, இல்ல ஒட்டகங்களின் ஏராளம். ஏன்னா அந்த நாட்கள்ல கேரவன்ஸ்ல தான் வருவாங்க. அதாவது ஒரு ஆளா 2 ஆளா பிரயாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வரும்போது, ஏன்னா அவர்கள் பாலைவனங்களை கடந்து ஒட்டகங்கள் வரும்போது எப்படி வருவாங்கன்னா, a group of camels, it's called a caravan. எல்லாம் சேர்ந்து ஒன்றாய் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. வர வழியில திருடர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஜெயித்து வர வேண்டும் என்றால் ஒரு கூட்டமா என்ன பண்ணணும், வரணும். சும்மா 1-2 இல்ல, நான் விசுவாசிக்கிறேன், நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் வந்திருக்கும். அதான் வாசிக்கிறோம், ஏராளம். நூற்றுக்கணக்கு சொல்றேன் தப்பு, ஆயிரக்கணக்கில் வந்திருக்கும், ஏராளம். மீதியான ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்கள் உன்னை மூடும். சேபாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார். என்ன வரும் அப்படின்றது தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்கு. பொன்னும் தூபவர்க்கமும் வரும், வந்து கர்த்தருடைய துதிகளை சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா? தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. அதுதான் பார்க்கிறோம் மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல. திருப்போம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம்.
அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். இங்க பாருங்க, ஏரோது அந்த ஊரு நாட்டு ராஜா பத்தி சொன்னேன். தன்னுடைய 3 பசங்களை கொண்டவன். பையனை கொண்டு, 2வது பையனை கொண்டு, 3 சொந்த பிள்ளைகளை கொண்டு, ஐயோ ராஜாவாயிருவானோ அப்படின்னு பயந்து சொந்த பசங்களை கொண்ட ராஜா இயேசுவை விடுவானா? அவன் என்ன பண்ணுவான்? இந்த பிள்ளையை கொல்ல தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அது தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே, அந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு சத்திரத்துல ஒரு ரூம் இல்ல. 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும். ஆட்டுக்குட்டி வாங்க கூட பணம் இல்லை. இங்க ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு, தப்பித்து எகிப்துக்கு ஓடி சொல்ற வரைக்கும் அங்க இரு. நான் சொல்ற வரைக்கும் அங்க இரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் திருச்சியில இருக்கிறேன். நான் திருச்சியில இருந்து மதுரைக்கோ இல்லை கோயம்புத்தூருக்கோ இல்லை சென்னைக்கோ, ஏன் திருச்சியிலேயே நான் எங்க ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போறதுக்கே செலவாகுது. ஃப்ரீயா யாராவது ரேப்பிடோல பைக் புக் பண்ணாலே காசு தான். திருச்சிக்குள்ள நான் எங்கேயாவது போயிட்டு வரணும்னாலே, நீங்கள் ஒரு வேலை வெளியே சாப்பிடணும் அப்படின்னாலே, வீட்டில் சாப்பிட்டோம்னாலே பணம், வெளியே சாப்பிடணும் இன்னும் அதிகமாக செலவாகுது ஊருக்குள்ளேயே. இன்னும் ஊருக்கு வெளியே போனோம்னா, வெளியூருக்கு போனோம்னா இன்னும் அதிக செலவு. இன்னும் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம், தமிழ்நாடை விட்டு வெளியே வேற எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போனோம்னா இன்னும் அதிக செலவு. வேற நாட்டுக்கு போனோம்னா அதுவும் அந்த நாட்களில் எகிப்து இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி அது. இவர்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஊர். ஆனால் அன்னைக்கு வரலாறுலாம் படிக்கணும். ஜூலியஸ் சீசரும் கிளியோபெட்ராவும் திருமணம் நடக்குது. ரோம பேரரசும் எகிப்திய சாம்ராஜ்யமும் அவர்கள் ஒரு திருமணத்தின் மூலமாய் உறவுக்குள்ள சம்மதி ஆகிறாங்க. வரலாறு. எகிப்துக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசர் இறந்ததுக்கப்புறம் ஜூலியஸ் சீசருடைய ஃப்ரெண்டு மார்க் ஆண்டனி என்ன பண்ணுறாரு, திரும்பி கிளியோபெட்ராவோட ஒரு தொடர்பு ஏற்படுது. கரெக்டாக இதெல்லாம் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்குது. எகிப்து ரொம்ப செல்வத்தில் கொடி கட்டி பறந்த நாட்கள் அது. இன்னைக்கு எகிப்து ரொம்ப சாதாரணமான நாடாயிருச்சு. அன்னைக்கு இவர்கள் எகிப்துக்கு போய் ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அங்க இருக்கணும்னா எவ்வளவு செலவாகும். ஆட்டுக்குட்டி கூட வாங்க முடியாத குடும்பத்தை பார்த்து கடவுள் சொல்றாரு, பிள்ளையை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணு, ஓடு ஓடி போய். நல்லா தெரிஞ்சுக்கங்க சங்கீதா, நீ நான் நல்லா புரிஞ்சுக்கணும், பார்க்குற நம்ம அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். இதுக்கு தான் செழிப்பு வேணும். என் கர்த்தர் எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கலாமே. இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களில் அவர் கொலை செய்ய வரும்போது மறைந்து போனார்னு போட்டு, அந்த மாதிரி யோசேப்பு மரியாள் இயேசுவை மறைய வச்சிருக்கலாமே. கரெக்டு தானே? இல்லை ஏரோதை கொண்டிருக்கலாமே. இந்த இடத்துல ஏன் கடவுள் வந்து எகிப்துக்கு போகணும்னு சொல்றாரு? எல்லாம் ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றவும் குழந்தையை காப்பாற்றவும், பிறந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, அந்த குழந்தையாகவும் சாகக்கூடாது. இயேசு குழந்தையில சேர்த்தா ரட்சிப்பு நடக்காது. அவர் ஏற்ற வயதுல அவர் சிலுவை மரணத்தை அவர் சந்திக்க வேண்டும். அது வரைக்கும் பாதுகாப்பு வேணும் அந்த பேபிக்கு. இயேசு 30 வயதுல ஊழியத்துல உள்ள நுழையாது. அதுக்கப்புறம் தான் அற்புதங்கள் நடக்குது. அதுக்கு முன்பாக அவர் அற்புதங்கள் செய்யல. அவர் தொட்டிலேயே பேசினாரு, அப்படிலாம் கிடையாது. பைபிள்ல இல்லை, அதெல்லாம் மற்ற வேதங்கள்ல இருக்கு. பைபிள் எல்லாம் போட்டிருக்காங்க. 30 வயதுல அவர் ஊழியம் செய்யற வரைக்கும் அவர் எந்த அற்புதமும் செய்யல. அது வரைக்கும் அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தவராய் தன்னுடைய குடும்ப தொழில் கார்பெண்டர் தச்சு வேலையை செய்து கொண்டு வந்தார், கார்பெண்டரி. இந்த இடத்துல விசேஷமாய் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, அன்பு மக்கள் ரொம்ப முக்கியமா புரிந்து கொள்ளணும். செழிப்பு எதற்கனாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. பொண்ணு வருது, கோல்டு வருது அந்த குடும்பத்துக்குள்ள, பொக்கிஷங்களை திறந்தா they open their treasures. Oh, I feel excited. சும்மா பர்ஸை திறந்து, ஏங்க நம்மளே போன ஒரு பேபியை பார்த்தா ஒரு 100 ரூபா கொடுக்குறோம். 100 ரூபா கூட கொடுக்கணும். இப்பெல்லாம் 500 ரூபா தான் கொடுத்துட்டு வரோம். பிறந்திருக்கிறது ராஜாதி ராஜாங்க. பெரிய திட்டத்தை நிறைவேற்ற அவர் பிறந்திருக்கிறாரு.
அதனாலதான் சொல்றேன், தங்கம் நல்லது. எதுக்கு? தேவ திட்டங்கள். தங்கத்தை கொடுத்துட்டு பின்னாடியே கர்த்தர் ஒரு வேலையை சொல்றாரு, பா இதெல்லாம் பயன்படுத்து. இந்த ஒட்டகம்லாம் வந்துச்சே, எப்படி வேகமா எப்படி ஓட முடியும்? கழுதையில தூக்கி எங்க போட்டிருக்கு? கழுதையில கூட்டிட்டு போனாருன்னு பைபிள்ல. ஆனா இந்த புவர் மென்டாலிட்டி, இந்த மனது ரொம்ப சாதாரணமா தரித்திர மனது, தரித்திர புத்தி. யோசேப்பு வந்து மரியாதை தூக்கி உட்கார வச்சு அப்படியே அப்படியே இப்படிலாம் போனா அந்த ஊர் ராணுவ வீரர்கள்லாம் விட்டுட்டு இருப்பாங்களா? ஊர்ல என்ன சட்டம்? 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் கொல்லணும். பிடிச்சிருப்பாங்க சீக்கிரமா. அவ்வளோ பேரு 17 புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாதலும் ஆகிய கூக்குரல் ராமாவில் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளாக அழுது அவைகள் இல்லாதபடினால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. ஊரே அழுகுது, எல்லாரும் வீட்லயும் மரண ஓட. ஏன்னா எல்லா வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க, 2 வயசு பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கிற நேரத்துல இங்க யோசேப்பு மரியாதை கூட்டிட்டு ஆமா அப்படியே கூட்டிட்டு போயிருந்தா ஆளா போட்டு தள்ளிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஓடு. இந்த வேகமான ஒட்டகங்கள். எஸ், மீதியான ஏபாத் தேசத்தை வேகமான ஒட்டகங்கள். தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 60 எப்படி இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நார்மலா சாதாரணமா போனாலே அந்த நாட்கள்ல 11 நாள் ஆகும் எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கோ இல்லை இஸ்ரேல் இருந்து எகிப்துக்கு போறதுக்கோ. இதுல வேகமா ஓடணும்னா நடந்து கால்நடையெல்லாம் நடந்து என்ன பண்ண முடியாது, போய் சேர முடியாதுங்க. அதனால தேவ இந்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் ஜெபமே ஜெயத்துல இந்த நல்ல காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியங்களை ஷோபி சங்கீதா சி ஒட்டகங்கள் ஏராளமும் மீதியான ஏபாத் தேசத்தில் வேகமான ஒட்டகங்கள், இம்போர்ட்டட் ஒட்டகம். நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு நீங்க காரு வச்சிருக்குன்னு சொன்னாலே இங்க ஏதாவது பேசுறாங்க. நீ சொல்றேன் உங்ககிட்ட இயேசு நாமத்துல இம்போர்ட்டட் கார்ஸ் வரணும். உங்ககிட்ட என்கிட்ட இம்போர்ட்டட் கார்ஸ் மீதியான ஏபாத் தேசத்தோடய வேகமான, அதெல்லாம் வெளிநாட்டு ஒட்டகம் வேகமா ஓடும். இன்னைக்கு எங்க ஒட்டகத்தை வாங்கி ஒட்டகத்துல ஏறி போக முடியாது. ஒரு பாட்டு தான் ஞாபகம், ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியா ஓட்டிக்கோ. ஒட்டகத்துல ஏறிலாம் போக முடியாதுங்க. இங்க ஊருக்குள்ள ஒட்டகத்துல போயிட்டு இருப்பீங்களா? விமர்சிக்கட்டும். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய திட்டங்களுக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய வேலைகளை செய்வதற்காக ஐஸ்வர்யம் தேவை, பொன் தேவை. கடவுள் அந்த குடும்பத்துக்கு பொண்ணை கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு? பின்னாடியே பர்பஸ் வருது. ஓடு. வந்தவன் ஒட்டகத்தை கொடுத்துட்டு போயிருப்பான், வந்தவன் பொண்ணை கொடுத்துட்டு போயிருப்பான். இதை வைத்து யோசிப்பு அப்படின்னு மேரிய கூட்டி உட்கார வச்சு, தம்பி வாடா யெஷுவா செல்லக்குட்டி ஏறி உட்காரு அப்படின்னு ஒட்டகத்தில் உட்கார வச்சு, பை நிறைய தங்கம், விலையேறப்பட்ட பொருட்கள் தப்பித்து தலைவர் யோசேப்பு என்ன பண்ணாரு? கூட்டிட்டு போய் எகிப்துல சேர்த்து. வரலாறு சொல்லுது, அந்த ஏரோது சாகர வரைக்கும் பைபிள் சொல்லுது அவர்கள் எகிப்துல இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு புது ஊருக்கு போறதுக்கே செலவு, அங்க போய் ஸ்டே பண்ணணும். கிட்டத்தட்ட 1.5 வருஷங்கள், 2 வருஷம் அங்க இருந்தாங்க. போகும்போது ஏசப்பாக்கு 2 வயசுனா, திரும்பி வரும்போது ஏசப்பாக்கு 4 வயசு. 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் அங்க இருந்தாங்க எகிப்துல. புது ஊர்ல போய் எங்க வாழ்றது? எங்க போய் அங்க போய் பிசினஸ் ஆரம்பிப்பாரு? இதெல்லாம் எங்க எப்படி முடிஞ்சிச்சு? கர்த்தர் கொடுக்கிறார் அந்த குடும்பத்துக்கு ஐஸ்வர்யத்தை. புரியுதா? ஐஸ்வர்யம் தேவை. ஐஸ்வர்யத்தை கொண்டு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை காப்பாற்றுவார். ஐயோன்னு வாங்க. உங்க வீட்டுல நீங்க பூட்ட மாட்டீங்களா? ஏன் பூட்டுறீங்க? கர்த்தர் காப்பார்ல, ஏன் வண்டியை பூட்டிட்டு போறீங்க? ஏன் வீட்டை பூட்டுறீங்க? ஏன் திறந்து போட்டு வாங்கல கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு? ஏன் பூட்டுறோம்? கடவுள் அறிவை கொடுத்துருக்கேன், புத்தியை கொடுத்துருக்கேன். அதே மாதிரிதான் கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொடுத்து, ஐஸ்வர்யத்தை வச்சுதான் சொல்லல, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து உங்களை வரப்போற எல்லா தீமைக்கும் காக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஸோ டியர் பீப்புள், நல்ல அற்புதமா ஜெபம் பண்ணுவோம். உங்க வீட்டுல கர்த்தர் செல்வத்தை பெருக செய்வாரா? உங்க வீட்லயும் என் வீட்லயும் இயேசுடைய பிரசனம் அதிகரிக்கட்டும். தேவனை முதலாவது தேடுங்க, பொண்ணு பின்னாடி இல்ல. தப்பா புரிஞ்சுக்காதீங்க, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது. ஏனென்றால் மத்திய 2 பார்க்கிறோம், மேரிக்கும் ஜோசப்புக்கும் கோல்டு வருது, ஒட்டகம் வருது, எதுவும் தெரியாது.
they were just looking at Jesus. ஏசப்பாக்க வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்துச்சு. முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதி தேடுங்க, உங்க வீட்டுல எல்லா நன்மைகளும் வரும். எதுக்கு? தேவ திட்டங்களுக்கு வரும். இல்ல சுயநலமா இருக்கதான் போற நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஒரு குண்டுமணி தங்கமும் வராது. தேவ திட்டங்கள் நிறைவேற, தேவ நோக்கங்கள் நிறைவேற, நான் என்னை அர்ப்பணிச்சு பாருங்க, உங்களை தேடி எல்லாம் வரும். ஜெபம் பண்ணுவோம். பிதாவை நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாழ வைங்க, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சகாயராயிருங்க, கிருபைகளை பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களுக்கு தேவையானதுக்கும் அதிகமான பொண்ணும் பொருளும் வந்து குவியட்ட பேச வேண்டாம். உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற, உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற இயேசுவின் நாமத்தாலே பண பெருக்கம் உண்டாகட்டும், தங்க நகைகள் பெருக்கம் உண்டாகட்டும். For your purposes to be done, Lord. எங்கள் வீட்டில் நகைகள் பெருகட்டும், பணம் பெருக்கம் உண்டாகட்டும். எங்கள் சபையின் மக்கள் வாழ்க்கையில, குடும்பங்கள்ல பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும். நீர் எங்களுக்காக ஏழை ஆனீரே, எங்களை செல்வந்தராய் மாற்றுவதற்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஏழையாகவே இருக்க முடியாது, நாங்கள் ஆண்டவரே நடுத்தர வர்க்கமா இருக்க முடியாது. நீர் எங்களை தலையாய் தான் வைத்திருக்கிறீர், மேலாய் தான் வைத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் முன்னேறுவோம். இயேசுவின் நாமத்தினாலே சொந்த ஆண்டவரே மக்களுக்கு சொந்த வீடுகளை தருவீராக, நகைகளை தருவீராக, உடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் தருவீராக. சபைகளுக்கு ஏக்கர் கணக்கான நிலங்களை தருவீராக. ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் கடன்கள் மறையட்டும், வியாதிகள் அகன்று போகட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் மட்டும் உண்டாகட்டும். அன்றைய கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் சுகமும் பலனும், கேள்விகளுக்கு பதிலும் கர்த்தாவே, எல்லா குழப்பங்கள் நீங்கி கர்த்தாவே தெளிவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்ந்திருப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே எங்கள் மக்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்துவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கு இரவும் தொடர்ந்து பேச போகிறோம். இது உங்கள் நீயா நானா இல்ல, இது உங்கள் ஜெபமே ஜெயம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.